துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் சொல்லக்கூடியது சித்திரை நட்சத்திரக்காரங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடிபெறக்கூடிய பிராப்தம், வீட்டுக்கு மேலே விஸ்தீர்ணம் பண்ணக்கூடிய கட்டக்கூடிய பிராப்தம், இன்டீரியர் டெக்கரேஷன் ஏதாவது பண்ணக்கூடிய பிராப்தம், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் தம்பினால் பிரச்சனை, உங்கள் அண்ணனால் பிரச்சனை, அது சால்வ் ஆகக்கூடிய நிலைமைகள், மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம், பயம், அவஸ்தைகள், இது எல்லாமேலேருந்து நீங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகிறது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் கடுமையான மாற்றம் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிற வேலையை விட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ண போகிறோம்? சனி திரிகோணத்தில் உட்காந்துருக்கனால புதிய வேலை அமையக்கூடிய பிராப்தம் இல்லையா, புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம். நான் எப்படி ப்ரொடக்ஷன் யூனிட் ஆரம்பிக்கிறது, ரியல் எஸ்டேட்டில் இறங்குறது, டியூட்டோரியல் காலேஜ் நடக்கிறது, டீச்சிங்கில் இறங்குறது, நிறைய பேருக்கு கடை போடுறது, ஒரு வியாபாரத்தில் இறங்குறது, ஒரு மெட்டீரியலில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறது. நான் பார்க்குறது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்லா செட் ஆகலாம். அதே மாதிரி ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கினாலும் பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கூலில் வேலை கிடைக்கிறது, டீச்சராக வேலை கிடைக்கிறது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, இந்த கார் கம்பெனி அதிலலாம் வந்து உட்கார்றதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களை கண்டிப்பாக பக்கத்தில் வைக்கக்கூடாத ஒரு நட்சத்திரங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்க தான். துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக சொந்த பந்தங்களை தூரமாக வைக்கணும். அவங்கனால தான் பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்.